திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள குடப்பம் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா விறுவிறுப்புடன் களை கட்டியது. போதிய மழை இல்லாததால் கடந்த 6 ஆண்டுகளாக மீன்பிடி திருவிழா நடைபெறவில்லை. இந்நிலையில் நடப்பாண்டில் மீன்பிடி விழா சிறப்பாக நடைபெற்றது. வலை, ஊத்தா, பரி உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை கொண்டு மக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்தனர். பல்வேறு வகையான மீன்களை ஆர்வமாக பிடித்து வீடுகளுக்கு அள்ளிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் மேலும் 5 கிணறுகள் தோண்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். தையூர் கிராமத்தில் ஏற்கனவே 2 கிணறுகள் தோண்டப்பட்டு கோவளம் ஊராட்சிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது மேலும் 5 கிணறுகள் தோண்டினால் தங்கள் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் என்பது தையூர் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. எனவே இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கீழ்பவானி கால்வாயில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளக் கோரி ஈரோட்டில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் பணிகளை மேற்கொள்ள ஒரு தரப்பு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான வழக்கில் பணிகளை மேற்கொள்ள சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி மே 1ஆம் தேதி பணிகளை தொடங்க கோரி கீழ்பவானி விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். ஏனென்று சொன்னால் அவர்களே எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டார்கள் வேலை செய்ய சொல்லி. மீண்டும் அவர்களை அழைத்து பேசுவது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு உடன்பாடான தெரியவில்லை. ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக இந்த 276 ஜியோ பிரகாரம் இந்த கால்வாயை சீரமைப்பு 1ஆம் தேதி செய்யாவிட்டால் ஒரு 5000 விவசாயிகள் இங்கே தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் இருப்போம்.